பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் காந்தி சிலை அருகே பாமகவினர் சார்பில் முதல்வருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பாமகவினர் பங்கேற்றனர். இதனால் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் பாமக தொண்டர் ஒருவர் அவ்வழியாக வந்த தனியார் பேருந்து கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பாமகவினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் லாரன்ஸ் சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினரை காவல்துறையினர் கைது செய்ய வந்தபோது பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனால் காவல்துறையினருக்கும் பாமகவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சேலத்தில் பாமகவினர் 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் தடுப்புகளை மீறி பாமகவினர் செல்ல முயன்றதால் காவல்துறையினருக்கும் பாமகவினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். எங்கள் மருத்துவர் ஐயாவிடத்தில் மன்னிப்பு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இது நான் எதை சொல்றேன்னா, வன்னியர்கள் ஒட்டுமொத்தமா 2.5 கோடி வன்னிய மக்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா, அவர் புறக்கணிக்கிற நீங்க வன்னியருடைய ஓட்டு உங்களுக்கு வேண்டாமா? வன்னியர்கள் யாரும் ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க. முதலமைச்சர் அறிக்கை விட்டோம், சந்தோஷமா நாங்க ஏத்துக்கிறோம். அந்த தைரியம் இருக்கா? விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பாமகவினர் பங்கேற்றனர். அறிக்கை விடுவது அவருடைய ஒரு வேலை என்று ஒரு கீழ்த்தரமாக கொச்சையாக பேசியிருக்கிறார். அவரை வன்மையாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இந்த விழுப்புரம் பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையம் அருகே தமிழக முதல்வரை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் டயரை தீயிட்டு கொளுத்தியதால் பரபரப்பு நிலவியது. இதனை அடுத்து உடனடியாக டயரை தண்ணீரை ஊற்றி அணைத்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட பாமகவினரை கைது செய்தனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் அருகே பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பாமக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வன்னியர் சங்கத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.